கவர்மெண்ட் சாப்டர் இருக்கின்ற அத்தனை நண்பர்கள் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எஸ்எஸ்சி ஜிடியோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும், ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அது போக மூணாவது கொஸ்டின் என்னென்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு ஒரு 3 உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால உங்களுக்கு நான் அந்த 3 டாப்பிக்கை மட்டும் சொல்கிறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பாதியில் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் கேட்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஐடியான்னு சொல்லி உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ ஜிடியோட எக்ஸாம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 2025 எக்ஸாம் முடிஞ்சிட்டு, ஸோ அதற்கான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலை, அதுக்கான இது தெரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக அது லிங்க் ஓப்பனில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கு நான் ஒரு வீடியோ கூட தரேன். ஆனால் மேக்ஸிமம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த எக்ஸாமோட வயசு வந்து முடிஞ்சு இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. சார் எனக்கு மார்க் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது போக நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த எக்ஸாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் சார், ஆனால் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான மார்க்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் இடபிள்யூசி ஓபிசின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ அதுதான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வேகன்சி ஃபில்லான ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2022 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபில்லானதும் 2024 ஃபில்லானதும் 25 ஃபில்லானதும் உங்களுக்கு தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஃபிசிக்கலுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 லட்சம் பேரை கால் பண்ண போகிறாங்க. இது வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணது. ஸோ 2022 வேகன்சியில் ஃபார்ம் ஃபில் பண்ணது இந்த சைடில் கொடுத்துருக்கோம். 2024 ஃபில் பண்ணது இந்த சைடில், 25 ஃபில் பண்ணது இந்த சைடில். ஸோ வேகன்சியை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 50,000 இருந்துச்சு, அப்புறம் 46,000 இருந்துச்சு, இப்போ 39,000 இப்போ வந்து லாஸ்ட்டான வேகன்சியில் வந்துருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 54 லட்சத்துக்கிட்ட ஃபில் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 47 லட்சம், 52 லட்சம். ஸோ உங்களுக்கு ஏன் இந்த ஐடியா நான் முதல்ல இது வந்து எதுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னால், ஏன்னா இதை பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா கட் ஆஃப் மட்டும் சொன்னால் போதும், இத்தனை கட் ஆஃப் சொன்னால் போதும்னு நினைப்பீங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்ம எதுக்காக அந்த கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபிசிக்கல் கால் பண்ணுறது வந்து 3 லட்சம் பேர். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3,70,000 பேர் கால் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது 3 லட்சத்தி சம்திங் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 லட்சம் இந்த வருஷம் அப்ராக்சிமேட்டிவ் கால் பண்ணால் அதுக்கு மேலேயும் கால் பண்ணணும். ஸோ இதுலேருந்து என்னது நீங்கள் யோசிக்க தெரியலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வருஷம் மினிமம் மார்க் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து இந்த வருஷம் 60 மார்க்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சொல்கிறது ஓபிசி, ஏன்னா இந்த ஓபிசிக்கு தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. நான் மொத்தமாக சேர்த்து ஓபிசி சொன்னாலே நீங்கள் எல்லோரும் எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கெலாம் நீங்கள் ஒரு மினிமமே ஒரு 50 மார்க் எடுத்தாலும் நீங்கள் கவலையப்பட வேணாம். உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வருது. நீங்கள் எல்லோரும் சிஐசியவே ஏம் பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு கட் ஆஃப் கம்மியாக வருது. ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 60 மார்க்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மீன்ஸ் நான் வந்து உங்களுக்கு பசங்க நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் சொன்னதை சொல்கிறேன். ஓபிசி 60 மார்க்லேருந்து போட்டிருக்காங்க. அதுவும் 60 மார்க்லேருந்து ஒரு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணி 110 மார்க் வரைக்கும் வந்துருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது வேகன்சி வந்து நம்மளுக்கு வேகன்சி வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து பசங்க எனக்கு லாஸ்ட் இயரில் வந்து மினிமமே எல்லோரும் எனக்கு ஒரு 70 to 80 போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு 60 தான் வந்திருக்கு. அதுபோக நான் நிறையா ஹிந்தி சேனலும் நிறையா பார்த்துருந்தேன். அங்கே உள்ள கமெண்ட்ஸ் எப்படின்னா அவங்களாம் மினிமமே அவங்க 110 அப்புறம் 120 அவங்களுக்கு மார்க்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கேயே மார்க் இந்த கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எக்ஸாம் கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு மாட்ரேட் லெவலில் தான் இந்த வருஷத்தை கொண்டு கேட்டிருக்காங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டாக தான் இந்த வருஷம் நம்மளுக்கு 2025 எக்ஸாம் வந்து மாட்ரேட்டாக தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. முழுக்க இது வந்து ஜிடி வந்து மாட்ரேட்டாக தான் இருந்திருக்கு. ஈஸியான பேட்ச் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேட்ச் மட்டும் தான் ஈஸியாக இருந்திருக்குது. ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து மாட்ரேட்டான லெவல் இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 50 ஷிஃப்ட், மேக்ஸிமம் ஒரு 52 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த 52 ஷிஃப்ட்டில் ஒரு 35 ஷிஃப்ட்டுக்கு மேலே ஈஸியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் மேக்ஸிமம் 52 ஷிஃப்ட்டில் ஒரு 41 ஷிஃப்ட்டு கிட்ட உங்களுக்கு மாட்ரேட்டு அண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு லெவலில். ரீசனிங்கே சொல்லப்போனால் கஷ்டமாக இருந்துருச்சு. ஸோ உங்கள் குரூப்பை வச்சு தான் இந்த மார்க் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் உங்களுக்கு
போடுவாங்க. மினிமமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60 மார்க்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நான் கேட்ட வரைக்கும் 110 மார்க்கு 110 இல்லை 105 தான் ஹையஸ்ட் மார்க்காகவே இருந்திருக்கு. ஸோ இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஓரளவு நீங்கள் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2 இல்லை 1 or 2 மார்க் கம்மியாகலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். நான் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சிஐஎஸ்எஃப் போகணும், இல்லை எனக்கு இப்போ சிஐஎஸ்எஃப் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உங்கள் கையில் ஒரு 90+ இருந்துச்சுன்னு நீங்கள் பயப்படாமல் இருங்க. அதே சமயத்தில் பிஎஸ்எஃப் போகணுன்னா நீங்கள் ஒரு 80+ இருந்தால் ஓகே. நான் சொல்கிறது மினிமம் அண்டு ஹையஸ்ட் மார்க்கை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மினிமம். இதே சமயத்தில் கஷ்டமான ஷிஃப்ட்டு அப்புறம் இன்னொன்று நார்மலைசேஷன் மார்க்குக்கு கொஞ்சம் பிரிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 90 ஒரு 85க்கு மேலே இருந்தாலே சிஐஎஸ்எஃப் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நிறையா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்குமே எழுதின அத்தனை பேரோட மார்க்குமே அந்த அளவுக்கு இல்லை இந்த வருஷம். ஸோ நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் தான் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஷிஃப்ட் வைஸில் வந்து மொத்தம் நடந்த எல்லா ஷிஃப்ட்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட 14 ஷிஃப்ட்டு கிட்ட உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 1 to 5 மார்க் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த ஷிஃப்ட்டு ஹார்டு கஷ்டம்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சும்மா ஹிந்தி சேனல் நிறைய போடுறாங்க, நீங்கள் அதை மட்டும் நம்ப முடியாது. சும்மா அது நம்மளுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக மட்டும் வேணால் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க் வந்து 19 வரைக்கும் நம்மளுக்கு மார்க் அதிகமாக போட்டிருக்காங்க. 19 to 25 வரைக்கும் தமிழ்நாட்டு சைடில் இவ்வளோ மார்க் வந்து நாமினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க்கை சொல்கிறேன். அப்படிங்கும்போது இந்த வருஷம் வந்து மார்க் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கமெண்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நீங்கள் மார்க்லாம் உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லி போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா ஃபீமேல் நிறைய பேர் எனக்கு கேட்டே இருந்தீங்க. நீங்கள் ஒரு 70+ இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரி பண்ணாமல் இருங்க. ஏன்னா 70+ இருந்தால் கண்டிப்பாக நார்மலைசேஷன் ஆகும். மினிமம் நார்மலைசேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருக்கேன். ஸோ இது அவ்வளோதான். நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 1 மந்த் நினைக்கிறேன், 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த மார்க்னு சொல்லி உங்களுக்கு மார்க் ஃபைனலைஸ் பண்ணி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிருங்க. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த வருஷம் ஒரு எலெக்ஷன் இல்லை. ஸோ 2 மந்த் 2 மாதம் எண்ணி 2வது மாதம் கழித்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு உள்ளே கூப்பிட்டுருவாங்க, கால் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 70+ இருக்கீங்கனால மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபிசிக்கல் வந்து எப்படி கூப்பிட்றாங்க தெரியும், நிறைய பேர் கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் குறையலாம், இல்லாட்டி கட் ஆஃப் அதே ரேஞ்சு கூட இருக்கலாம். நீங்கள் 70 மார்க் இருக்கீங்கன்னா கட்டாயமாக 100% நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் நான் 60+ தான் இருக்கேன், நான் 60 இருக்கேன், நான் 50 இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 60க்கு மேலே இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த வருஷம் அந்த வேகன்சி, ஒருவேளை உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கட் ஆஃப் இப்போ எவ்வளோ மார்க்கு கையில் இருக்குது, அதாவது 80 மார்க் மேலே 70 மார்க் மேலே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் மட்டும்தான் இப்போ நான் சொன்னேன். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 60க்கு மேலே உள்ளவங்களை சொல்கிறேன். ஏன்னா 70 மேலே 80 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபிசிக்கல் நல்லா பண்ணிங்கன்னா வேலை இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் மேக்ஸிமம் இந்த வருஷம் யாரும் எழுதின மாதிரி தெரியல, எல்லாருமே ஒரு 70 to 80 தான் எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி இருக்குது. சார் நிறைய பேர் 110 போட்டிருப்பாங்களே, 100 மேலே போட்டிருப்பாங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து ஃபிசிக்கல் அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து 100க்கு 50% கூட வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் ஃபிசிக்கலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 70 to 80 மேலே இருக்கவங்க ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி இப்போ ஹிந்தி சேனல் இப்போ நார்த் சைடெலாம் இப்போ வந்து ரொம்ப சொல்லப்போனால் ஜிடி லெவலில் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் வந்து நியூ வேகன்சி 60,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நானும் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். 60,000 வேகன்சிங்கும் போது 60,000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது மீன்ஸ் மொத்தமாக 60,000 வேகன்சி ஆகுமான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வரலை. ஆனால் 60,000 வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்குன்றது மட்டும் நியூஸ் வந்துருக்குது. ஏன்னா சார் அடுத்த வருஷம் வேகன்சியில் போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நான் அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயரோட பிளான் என்னென்னா உங்களுக்கு ஒரு 40Kக்கு மேலே வேகன்சி வருது. அந்த 2026 வேகன்சி இது. இப்படி 2026 வேகன்சி 40,000 வருது. ஆனாலும் உங்களுக்கு அதோட உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து விஆர்எஸ் வாங்கி நிறைய பேர் போயிட்டாங்க. நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் பிரச்சனைனால நிறைய பேர் விஆர்எஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போனதுனால அந்த வேகன்சியெல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ அதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஃபில் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2025 செலெக்ஷனில்
இந்த 60,000 சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி 60,000 சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மியாகும். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ண கட் ஆஃப் இன்னும் கம்மியாகும்னு சொல்வேன். லாஸ்ட் இயர் நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சு கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 84க்கு 90க்கு மேலே மேக்ஸிமம் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வேலை இருந்துச்சு. ஸோ வேகன்சி 90க்கு மேலே இருந்தவங்களுக்கு வேலை இருந்துச்சு. அதாவது ஆஃப்டர் நார்மலைசேஷன் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது 90 இருக்குன்னா ஒரு 15 மார்க் கம்மி பண்ணிங்கன்னா 75. ஸோ 75 இருந்தவங்க, நான் சொல்கிறது மினிமமாக சொல்கிறேன் ஓபிசி. ஸோ யூஆர் இந்த ரேஞ்சில் சொல்கிறேன். ஓபிசி யூஆர் இந்த ரேஞ்சில் சொல்கிறேன். இதே எஸ்சி எஸ்டினா இன்னும் கம்மியாகும். 70க்கு மேலே இருந்தவங்க, இடபிள்யூசிலாம் ஒரு 50க்கு மேலே இருந்தவங்க, இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிச்சு. அப்படி 60,000 வேகன்சி போட்டாங்கன்னா நார்மலைசேஷன் ஆகும்போது கண்டிப்பாக 60 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க, 70 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து நானுமே நிறைய ஹிந்தி சேனல் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து நிறைய உங்களுக்கு செட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவேன். ஸோ சும்மா ஒரு வீடியோ 2 வீடியோ எனக்கு வந்ததெல்லாம் வச்சு நான் சொல்லலை. இன்னும் நீங்கள் வந்து நெட்டில் வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து இன்னும் 60,000 வேகன்சிங்கிறது வந்துட்டுன்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு 85 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க முதல்ல இப்போ கையில் உங்களுக்கு 85 இருக்கேன், நீங்கள் கூட சிஎஸ்எஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த வேகன்சிட்டே தான் கையிலே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது ப்ளஸ் வந்து ஹிந்தி. ஸோ அவங்க வந்து அவங்களே 110 தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 110 மார்க் டு 110 எப்போவுமே நார்த்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 150லாம் ஈஸி எடுத்துருவாங்க. ஆனால் இந்த வருஷம் 110 120 எடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் மாடரேட், அதனால தான் இந்த மார்க் வந்திருக்குது. அப்படி தான் நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ஒரு எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்காக நிற்கும் உங்களுக்கு, இல்லாட்டி இறங்க வாய்ப்பு இருக்குது. 1 மார்க் 2 மார்க் இறங்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நான் சொன்ன கட் ஆஃப் நம்பிட்டு நீங்கள் இறங்கலாம் இந்த மார்க் இருந்தீங்கன்னா. ஸோ ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 60+, அதாவது வித்தவுட் நார்மலைசேஷன் இல்லாமல் நான் சொல்கிறேன். 60+, 70+ இருந்தால் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை 60,000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் 60+ இருக்கணும் அத்தனை பேரும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர்னு, 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்த 5 கிலோமீட்டரை நம்ம கன்ஃபார்ம் வந்து ரன்னிங் ஓடணும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே கொஞ்சம் பெயின் வரும். அதனால் இங்கே வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம், இன்னும் 60 நாள் கையில் இருக்குது. 60 நாளுக்குள்ளே உள்ளே போகணும். அது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் சொன்ன கட் ஆஃப் தான், அந்த கட் ஆஃபை வந்து இது பண்ணிக்குவேன். பெருசாக இந்த லெவல் இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் எனக்கு வந்து மெயின் மார்க்கே குறைந்தபட்சம் மார்க்கே எனக்கு வந்து 100ல் தான் வந்தாங்க பசங்க. நிறைய பேர் 100+ தான் வந்தாங்க. இப்போது லாஸ்ட் இயரும் ஃபஸ்ட்டு டைம் வந்து மைனஸ் மார்க் கம்மி பண்ணாங்க. ஆனால் எதுக்கு கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி இந்த வருஷம் குறையுதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்துச்சு, அது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் மாடரேட் டு ஹார்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து ஒரு ஷிஃப்ட்டை தான் சொல்கிறேன், எல்லா ஷிஃப்ட்டையும் சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 20, இந்த போன வருஷமாக ஒரு 10 ஷிஃப்ட்டு இல்லைன்னா ஒரு 7 ஷிஃப்ட் எடுத்துகிட்டு தான் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஷிஃப்ட்டு கிட்ட கஷ்டமாக. நான் இதெல்லாம் ஹிந்தி சேனலில் ஹிந்தியில் பேசுகிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் ஈஸிங்கிறது மட்டும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஹிந்தி ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் வந்து எப்போவுமே ஹையாக தான் போகும். 110 130 இந்த ரேஞ்சு குறைஞ்சே மாட்டாங்க என்றைக்குமே. 140க்கு மேலே தான் போவாங்க. ஸோ ஹையஸ்ட்டாக போகும். ஏன்னா அவங்களுக்கு ஆட் அட்வான்டேஜு ஹிந்தி இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதான் அவங்களுடைய பெனிஃபிட். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏறு இறங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களே மார்க்கு கீழே வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிந்தியில் தான் அதிகமான பர்சன்டேஜ் எழுதுவாங்க, நம்மளுடைய அதிகமான பர்சன்டேஜ் எழுதுகிறவங்க. ஸோ எல்லாத்தையும் ஷிஃப்ட் வைஸ் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இறங்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60% சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 60,000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் நம்மளுக்கு வேகன்சி இறங்கும், உங்களுக்கு கட் ஆஃப் இறங்கும். அப்படிங்கும்போது ஒரு 60+, 70+ இருக்கிறவங்க கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மனசை விடாதீங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இதுக்கப்புறம் வந்து சிஐஎஸ்எஃப் ட்ரேஸ்மெண்ட் வந்துருக்குது.
சிஐஎஸ்எஃப் ட்ரேஸ்மெண்ட் இருக்குது, அஸ்ஸாம் ட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அப்படி அவங்களுக்கு எதுலேயுமே வரணும், அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நன்றி. உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ சில பல நாட்கள் நம்மளை வீடியோ போட முடியல, தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் வரதான் போகுது. நான் ஏன் இந்த டைமில் உங்களுக்கு தெளிவாக இப்படி சொல்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து ஏன் சொல்லலாம்னா, ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ அந்த நம்மளே நான் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ அனலைஸ் பண்ணும்போது ஊர்ஜிதமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டுருவோம். இது வந்து அனலைசிங் மட்டும்தான். ஸோ ஒன் ஆஃப் தி அனலைஸ் தி, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோவை பார்த்துருப்பேன். 100 வீடியோ, 100 சேனல், 100 நிறையா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறையா வெப்சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணது. நிறைய பேர் அப்ளை, ஏன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்தது கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக அதை ப்ரெடிக்ட் பண்ணி மட்டும்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி நிறையா உங்களுக்கு ஒர்க் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கட் ஆஃப் எப்படி ஏறிங்கிறது நிறைய போன வருஷம் எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் வந்துச்சு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். நெகட்டிவ் கமெண்ட்டு சுத்தமாக வரலை. எனக்கு கூடனால கொஞ்சம் தான் வந்துச்சு. என் சேனலுக்கு வந்து எப்படி ஒரு 300 பேர் 400 பேராவது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் இந்த வருஷம் வந்தது எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் நிறையா வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 420 பேர்கிட்ட எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் போட்டிருந்தாங்க. எக்ஸாம் வந்து கஷ்டம் சார், மாடரேட் லாஸ்ட்டே கம்பேர் பண்ணும்போது எனக்கு கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வருஷம் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு 60% இருக்குது. ஸோ நான் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து அனலைஸ் பண்ணுறேன். அதனால் ப்ரெடிக்ட் வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆகும். இன்னொன்று சொல்லப்போனால் இது வந்து முழுக்க ஒரு அனலைஸ் மட்டும்தான். இது வந்து நீங்கள் மார்க்காக நம்ப வேணாம். உங்களுக்கு ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னக்கூட, இந்த மார்க் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை இல்லாத பட்சத்தில் ட்ரேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரேஸ்மெண்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபிசிக்கல் தான். ஒன்று இதில் விட்டால் அதில் நம்ம பிடிச்சிடலாம். ரெண்டுமே கான்ஸ்டபிள் ரேஞ்ச் தான் வருது, எதுலையாவது ஒன்று பிடிச்சிடலாம். ஸோ அதனால் எதுலையாவது உள்ளே போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.